மார்னிங் செல்லம்மா. குட் மார்னிங் செல்லம்மா. சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க, தட்டை நான் புடுங்கிட்டேன். நீ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி உங்களை மாதிரி சாரிங்க சாப்பிட்டுட்டே பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மணி 8:15 ஆகி போச்சு. ஆஃபீஸ்க்கு வேறு கிளம்பிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு மீட்டிங் வேறு இருக்குது. அதனால் வந்து ஆரசாரமாக உட்காந்து உங்கள்கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு. அதனால் தான் வேகமாக சாப்பிட்டுட்டே பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் கொண்டாட போகிறோம். என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த விலாகில் காட்டுவோம். என்னால் இன்றைக்கி லஞ்சுக்கு வர முடியல, ஏன்னா ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று இருக்குது. அதனால் செல்லம்மா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி என்ன சொன்னேன் அப்படின்னா, மதியம் பூஜை போட வேண்டாம், ஈவினிங்காக பூஜை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய மனசாக ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஈவினிங் வந்து பார்த்தா பூஜை. நேற்று பூஜை சாமான் வாங்க போகிறதுக்கு அபுதாபியில் ஒரு கடைக்கு போயிட்டு 1.5 மணி நேரம் க்யூவில் நின்னுங்க. அவ்வளோ ரஷ் இருந்தது. ஓகேங்களா? சரிங்க, வளவெல்லாம் பேச வேண்டாம். வளவெல்லாம் பேச வேணான்றதை விட நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். இந்த நாளே விநாயகரை கரைச்சவங்க யாருன்னு சொல்லுங்கள். இல்லை 3 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறமா கரைச்சவங்க யாருன்னு சொல்லுங்கள். அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். அனுப்பி முடிச்சதுக்கப்புறமா நானுமே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு நிறைய டைம் இருந்தது, ஏன்னா அவங்க லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ நானுமே அந்த தயிர் சாதத்தை வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்றொன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நீங்கள் விநாயகர் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போய் எனக்கு வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே விநாயகர் சதுர்த்திக்குன்னு ஒரு விநாயகர் வாங்கி வச்சுட்டு அதையே தான் வருஷம் இங்கே பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே கரைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். அது எப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா போயிட்டு சாமி டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வந்து சமையலை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த டெக்கரேஷன்லாம் வந்து நம்ம உட்காந்து பண்ண வேண்டிய வேலை, நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசித்து எப்படி பண்ணணுமா. ஸோ அதனால் முதல்ல வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். வருஷம் எப்படியாவது விநாயகர் சதுர்த்திக்கு ஊரில் இருந்துருவோம். இந்த முறை வந்து கொஞ்சம் அதையுமே வந்து மிஸ் பண்ணுறோம். இங்கேனா நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நம்ம பாட்டுன்னு சமைச்சிட்ருப்போம். ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் மணி அடிச்சிட்டாங்க, எதிர் வீட்டில் மணி அடிச்சிட்டாங்கன்னா ஐயோ அவங்க சாமி கும்பிட்டு பிடிச்சிட்டாங்க, நம்ம தான் இன்னும் பண்ணலை, அப்படி இப்படின்னு அப்படியே அறக்க பறக்க பயங்கரமாக ஓடுவோம். அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சமைச்சிக்கிட்டே இருக்கும் போதே அஸ்வின் எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டான். இன்றைக்கி அவன் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ வடை, பாயாசம், கொழுக்கட்டை, சுண்டல், சாம்பார், சாதம் அப்படின்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை அவனுக்காகவே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோ கால் பண்ணி, மம்மி இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் தான் வந்து சுண்டல் கொழுக்கட்டை சாப்பிடுவீங்களா, நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஸ்வின் எனக்கு வீடியோ கால் பண்ணி அவன் சாப்பிட்றத வந்து எனக்கு காமிச்சான். அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. இன்னொன்று அப்பாடா ஓகேப்பா என் பையன் சாப்பிட்டான், அப்போ இனிமேல் நான் தெம்பாக சமைப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என் குக்கர் என்ன மணி அடித்து கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம போய் சாம்பாரை தாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாலே வேலை ஆகாதுங்க. உட்காந்துட்டா லைட்டாக அந்த சோம்பேறித்தனம் தட்டிடும். அதனால் வந்து எந்திரிச்சு நம்ம தான் செய்யணும் அப்படின்ட்டு கடகடன்னு திருப்பி வந்து முடிச்சிட்டேன். நிச்சயமா பிள்ளைய ரெடி ஆகிட்டாரா? ரெடி ஆகிட்டார், அம்சமாக ரெடி ஆகிட்டார். அப்படிங்கப்பா செம்மையாகிறாரு. ஓ இப்போ ஆர்னமெண்ட்ஸ்லாம் போகிறாரு பிள்ளையார். இப்போ அவரை இன்னும் காஸ்ட்லி பிள்ளையாராக மாற்ற போகிறோம். பிள்ளையார்னாவே காஸ்ட்லி தானே செல்லம்மா. செம்மையாக இருக்கார்ல, அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி. ஓகேவா? இன்னொரு பூ விழுந்த மாதிரி இருக்கே கீழே, அப்படியா? சின்ன பிள்ளையார் செம்மையாக இருக்கார், டைமண்ட் நெக்லஸ்லாம் போட்டுட்டு. போதுமா 2 செயின்? இன்னொரு செயின் போடலாமா? பாவம் செல்லம்மா, பிள்ளையாருக்கு வலிக்காது இவ்வளோ நகை போட்டா. நீ போட்டுப்ப, நான் எங்கே சாமி போடுறேன். அதுக்கோசம் பிள்ளையார்கிட்டயே இவ்வளோ நகை போட்டால் கஷ்டப்படுவார் அவர். இந்த நகை போதும். போதுமா? என்ன அந்த நகை நீ போட்டுக்கிறியா? நானே போட்டுக்கோ. ஆனால் இந்த விலாகு பார்த்த உடனே, போஸ்ட் போட்ட உடனே ஐடி வர போகிறாங்க, இன்கம் டேக்ஸ். இந்த நகைக்கெலாம் நீங்கள் வந்து கணக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு பில்லுலாம் எடுத்து வச்சுருக்கியா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். பில் வச்சுருக்கியா? பில்லு சார், இது பழைய ஜுவல்ஸு சார். என்னோட டிக்டாக் வீடியோவில் போய் பாருங்கள் சார், இருக்கும். நம்ம கஸ்டம்ஸில் சொன்ன மாதிரி. நீ சொல்லி போட்டு குத்து அப்புறம் அவங்க வீடியோ பார்த்து மாட்டிக்க போகிறோம். ஓகே, வீடியோவில் இருக்க உண்மைதான் சொல்கிறோம், பொய்யா சொல்கிறோம் நம்ம. சரி ஓகே. அம்சமாகிறாரு சிலமா பிள்ளையார்.
விநாயகருக்கு படையலெல்லாம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு என்ன பொருள் கிடைச்சதோ அதை மட்டும் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். ஏன்னா நிறைய தேடி பார்த்தேன், ஒரு சிலதெல்லாம் எனக்கு கிடைக்கல. சரி, கிடைச்சதை மட்டும் வச்சு சாமி கும்பிடுமே, நம்ம விநாயகர் தானே, என்ன கோச்சிக்குவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குட்டியாக ஒரு சாரியும் கேட்டுட்டு என்னுடைய படையலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா சுண்டல் கொழக்கட்டைன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன், ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணுன்னு எங்களுக்குன்னு இந்த அபுதாபியில் சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னா என்னோட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுவோம். இன்றைக்கி நான் வீட்லேயும் வந்துட்டு விநாயகர் கும்பிட்டுட்டு நான் வந்து ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து விநாயகர் கும்பிட்றேன், வாங்க பிரியான்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் என்னால் அந்த டைமுக்கு போக முடியல. அடுத்ததாக வந்து தீபா ரெஸ்டாரண்ட்டில் விநாயகர் சதுர்த்தி. வாவ், ரெகுலராக பார்க்குற ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் தீபா எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எப்பவும் போல் அவங்க கைவண்ணத்தை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் அவங்க வீடியே எவ்வளோ கலைநயத்தோடு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ விநாயகர் சதுர்த்தி கேட்கவே வேணாம். இவரும் வந்து ஆர்டர் பண்ண பிள்ளையார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோ ஓப்பனிங்லே 10 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கின விநாயகர் தான் இவர். ரெஸ்டாரண்ட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு வந்து கோயிலுக்கு போன ஃபீல் கிடச்சிருச்சுங்க. ரொம்ப அபுதாபியில் ரொம்ப கிராண்டாக நம்ம தீபா ரெஸ்டாரண்ட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்காங்க. பூஜை பண்ணும்போது தான் நாங்கள் வரல. ஆனால் கரெக்டாக இந்த சுண்டல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதுவும் இன்னைக்கு கொடுத்த சிஸ்டர் கொடுத்த லட்டு சுண்டல். ஓகே, சூப்பர். எல்லாத்தையும் ஒரு கட்டியாச்சு. செம்ம சூப்பராக இருந்தது. அலங்காரம் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கரைச்சிருவீங்களா? ஆமாம், ஆரத்தி எடுத்துட்டு அவரை வந்து கரைச்சிருவோம். இங்கேயே எப்படி இருக்குது டெக்கரேஷன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாழை மரம் யாரோட ஐடியா? எல்லாம் என்னோட ஐடியா தான். இல்ல கடையில வாங்குனதா, தண்ணி போட்டு வச்சிருக்கீங்க. ஆமாக்கா, மண்ணு போட்டு தண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி ஐடியா என்னோடது. அது வந்து பண்ணது வந்து சதீஷ் அண்ட் அன்பு. உங்களை நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க. ஐ அம் ஒன்லி எக்ஸிகியூட்டிவ் கோஆர்டினேட்டிங் ஆபீசர். பசங்க போய் மணல் எடுத்து வந்து அதுல வச்சோம். மேடம் அதாவது ஃபர்ஸ்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நோண்டணும் வைக்கணும். அந்த மாதிரி நான் வாங்கி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் தானே. எப்படிக்கா இருக்கு? செம்மையா இருக்கு. அதாவது கருப்பு கலர்ல விநாயகர் பார்த்த உடனே நம்ம ஊர் சிலை திருச்சி மலைக்கோட்டை ஞாபகம் வந்துச்சா? எல்லாத்துலயும் ஒரு உள்குத்து இருக்கு. திருச்சிக்காரங்க அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றாங்க. உண்மையாலுமே அத பார்த்தோனே எனக்கு அந்த ஞாபகம். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். அப்பாடா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம். கேட்கல நீங்க பேக்ரவுண்ட்? ஆமா சொல்லுங்க, இது எங்க வாங்குனீங்க? இது அமேசான்ல தான் வாங்குனேன். அமேசான்ல வாங்கிக்கிறோம். அடுத்துங்க நம்ம அமேசான்ல இதை ஆர்டர் போடுறோம். போட்டுட்டு நம்ம வீட்டு சைஸுக்கு சின்னதா வாங்கி வைக்கிறோம். இல்லம்மா, விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வைக்கிறோம். சரியா? வெரி நைஸ். தேங்க்யூ. லட்டு இருக்கு. ஓ, லட்டு மூடுறீங்க. ஆ, இல்லைம்மா அந்த தட்டும் நமக்கேவா தெரியலையே. இப்போ நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் வேடிக்கை. இல்லை, ஏன்னா தேங்காய் மட்டும் தனியாக எடுத்துக்குவாங்கல்ல. ஏய், எல்லாருக்கும் தட்டு கொடுத்தா அப்புறம் தீபா எங்கடா போறது? ஆடா போடான்ட்டோமே. இந்தாங்க தீபா. லட்டு தேங்க்ஸ் ஃபார் த லட்டு, தேங்க்ஸ் ஃபார் த தாம்பூலம். தீபா ரெஸ்டாரண்ட். நான் வீடியோவோட ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முடிஞ்சது, ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆரத்தி எடுத்துட்டு அவரை வந்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு டைமும் குறித்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்த பிறகு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீட்லேயுமே யாராவது இந்த மாதிரி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே நான் சொல்கிறது
நம்ம ஊரில் வந்து நம்ம ஆற்றுல கொண்டு போய் போட்டுருவோம், இல்லைனா வந்துட்டு அதுக்குன்னு இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் வந்து போட்டுருவோம். ஒரு சிலர் கிணத்துல போடுவாங்க, ஆற்றுல போடுவாங்க, ஏரியில் போடுவாங்க. அவங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து விநாயகரை வந்து அனுப்பி வைப்பாங்க. பையெல்லாம் கட்டி மூட்டை கட்டி அவருக்கு சாப்பிட்ற பொருள்லேருந்து ₹1 காசுலேருந்து எல்லாமே கொண்டு போய் போடுவாங்க. அது ஒரு பயங்கரமான மெமரி தாங்க. நான் நீனு போட்டி போட்டு போய் விநாயகரை வந்து கொண்டு போய் வச்சுட்டு வருவோம். இப்போ எல்லாருமே வீட்டாண்ட வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விநாயகரை வந்துட்டு எடுத்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்துட்டு விநாயகரை வந்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்து தண்ணியை ஊற்றிடுவோம். ஒரு 24 hours மேக்ஸிமம் ஒரு 12 hours மினிமமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த பக்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண் நிறைஞ்ச தண்ணியாகவே மாறிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் தூரத்தில், உண்மையிலே கொஞ்சம் தூரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு செடிங்க இருக்கும் பார்த்திங்களா, அந்த செடிங்களுக்கு அந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருவோம். இப்படி தான் வந்து இங்கே வந்து கரைக்கிற ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான், ஆனால் முழுமையாக எங்களால் காமிக்க முடியல, ஓரளவுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து கரைக்கிற ப்ராசஸ் பண்ணுவோம். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பிங்க. விநாயகர் சதுர்த்தி வந்து இனிதே சிறப்பாக முடிஞ்சது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அப்படின்னு சொல்கிற அந்த சரவணனை காணோம், ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ இதோட வந்து இந்த vlog நான் க்ளோஸ் பண்ணோம். See you, bye bye, டாட்டா, டேக் கேர்.